சரி. எல்லாருக்கும் ஒரு அறிமுகப்படுத்தினேன். மீண்டும் எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம கூட வந்து சாலை செல்வமணி அக்கா. அவங்க பார்த்தீங்கன்னா நாமக்கல் அவங்க ஊர். அவங்க எப்படி தெய்வம் அவர்களை தரிசிச்சாங்க, அவங்க அப்பா அம்மா எப்படி சாலை பதில வந்து தெய்வம் அவர்களை தரிசித்து அங்கத்தினரா ஆனாங்க, இன்னும் பல அதிசயாத செயல்கள் எல்லாம் தெய்வம் அவர்கள் எப்படி அவர்களுக்கெல்லாம் வந்து வழங்கினாங்க, இந்த ஒரு சரித்திரத்தை நம்ம கிட்ட அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எழுதப்பெற்ற சரிதங்களை நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். இன்னைக்கு அக்கா வந்து ரொம்ப நாளாக நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம், ஒரு 2-3 வருஷமா. அந்த கொரோனா காலத்துல இருந்து நாங்கள் நான் கேட்டுட்டே இருந்தேன், அக்கா நீங்கள் இதெல்லாம் சொல்லணும், எவ்வளோ ஒரு முக்கியமான தகவல்கள், எவ்வளோ ஒரு நடந்த தெய்வத்துடைய பெருமையை விளக்கக்கூடிய நடந்த சரிதங்கள் தெய்வம் அப்படி இப்படிலாம் செஞ்சிருக்காங்களே, அதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு எல்லாருக்கும். அக்கா நீங்க தொடர்ந்து சொல்லுங்க அக்கா. நமஸ்காரம். நமஸ்காரம். இல்லை, ஆதியில் ஜீவப்பிரையர் அனைவருக்கும் நமஸ்காரம். மெய்யாக மெய்யாகவே சர்வம் கொடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூப மகாவியராகியிருப்பான் சாலை ஆண்டவர்களே முத்திப்பாளி சோத்திரம். பரமத்தை உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவளர்கரசே காவில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோக அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கணன் நாதா போற்றி. தெய்வமே எல்லாம் ஆண்டவர்களின் கிருபை. குருநாதா தெய்வமே. பரம்பொருளாகிய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருச்செயல்கள் ஒன்றான நாமக்கல் மாவட்டம் இறையம்பட்டி கிராமத்தில் வசித்து வந்த மெய்வழி வெங்கடாஜலம் பிள்ளை அவரும் துணவியார் மெய்வழி பாவாயி அம்மாள் அவர்களின் தெய்வ சந்திப்பும் ஜீவ பிரயாணமும் உங்களிடம் பேசுகிறேன். தனித்தெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நமது குல தெய்வம் மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் பொற்பாதங்களை வணங்கி தவறுகள் ஏதேனும் இருப்பின் தெய்வம் அவர்களின் என்னை மன்னித்து எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டி திருச்செயல்களை பற்றி பேசுகிறேன். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். அப்பா கூட 6 பேரும் அம்மா கூட 6 பேரும் பிறந்தார்கள். அந்த காலத்தில் அப்பா 8ஆம் வகுப்பு ESLC வரை படித்து விவசாயம் செய்து கொண்டு இருந்தார். அம்மா படிக்கவில்லை. அந்த நாமக்கல்லேங்களாக்கா அவங்க விவசாயம் பார்த்தது? என்னங்க தம்பி? அந்த நாமக்கல்லே அவங்க விவசாயம் பார்த்தது அங்கே அந்த இறையம்பட்டியிலே? நாமக்கல்லுக்கு பக்கத்துல அங்க ஏலூர் அகரம்னு இருக்கு, லக்கபுரம் அங்க. ஓ சரி சரிங்கக்கா. அப்பா ஊரு அந்த ஊரு, அம்மா ஊரு தான் இறையம்பட்டி. ஓ அப்பா ஊர் வந்து அந்த லக்காபுரம். அப்ப அவங்க விவசாயம் பார்த்தது எந்த ஊர்லங்கக்கா? அது விவசாயம் பார்த்தது ஏலூர் அகரம். ஏலூர் அகரம். சரி சரிங்க. அது நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. ராசிபுரத்துக்கு அந்த பக்கம் இருக்கும், வள்ளூர் பக்கம் சைடு. ஏலூர் அகரம். அம்மா அத்தை பொண்ணு. இருவருக்கும் 1952 திருமணம் நடந்தது. அப்போது அப்பாவிற்கு 25 வயது, அம்மாவிற்கு 16 வயது. அப்பா அம்மாவுக்கு அத்தை பொண்ணு. அப்பா ஒரு தீவிர முருக பக்தரும் பெருமாள் பக்தரும் ஆவார். மாதம் ஒரு முறை திருப்பதி, பழனி போன்ற பல கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவார்கள். திருமணத்திற்கு பிறகு அப்பா சித்த வைத்தியம், அலோபதி போன்ற மருத்துவ படிப்பு படித்துவிட்டு வைத்தியம் செய்து வந்தார். கூடவே மணிமந்திர வைத்தியம் போன்ற தொழில்களை செய்து வந்தார். அப்பா அம்மாவுக்கு நாங்க 2 பொண்ணுங்க, ஒரு பையன், 3 பேர். மெய்வழிச்சாலைக்கு வருதல் அவங்க சந்திக்கிறது எப்படி? 1967, 68 நாங்க ஒரு பழைய வீடு இடித்து விட்டு புதிய வீடு ஒன்று கட்ட முடிவெடுத்தோம். அதற்கு வேலை தொடங்கினார்கள். அப்போது கட்டுவதற்காக தேவையான மணல், செங்கல் போன்ற கட்டுமான பொருள்களை லாரியில் கொண்டு வந்து இறங்கினார்கள். லாரி ஓட்டி வந்தவர் தலையில் தலைப்பாகை அணிந்திருந்தார் அந்த அண்ணன். அதை பார்த்து அம்மா, என்ன தலையில் புதிதாக அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு அந்த அண்ணா, மெய்வழிச்சாலைக்கு செல்லுபவர்கள் இதை அணிந்திருப்பார்கள் என்று அண்ணா சொன்னார். அம்மா, மெய்வழிச்சாலையா?
அங்கு என்ன உள்ளது என்று கேட்க அண்ணா அவர்கள் மெய்வழிச்சாலையை பற்றியும் என்சான் உடம்பிற்கு சிரசே பிரிதானம் என்று சொல்லி தலைப்பாகை கட்டி இருப்பாங்க. ஆண்கள் எல்லாரும், பெண்கள் எல்லாரும் முக்காடு போட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்னாங்க. அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, மது அருந்த மாட்டாங்க, புகை பிடிக்க மாட்டாங்க, சினிமா பார்க்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு நம்ம மெய்வழிச்சாலையினா அது ஒரு ஈர்ப்பா, நம்ம மெய்வழிச்சாலையை போய் பார்த்தே ஆகணும். அந்த ஓட்டி வந்த அண்ணா பேரு தெரியுங்களாக்கா? லாரி ஓட்டிட்டு வந்த அந்த பிறவியார் பேரு? அண்ணா பேரு அவருக்கு அண்ணா நாமக்கல் தான். நம்ம எங்க கூட இருந்தவங்கதான் செட்டியார் அண்ணா. பொறுமையா சொல்லுங்க, ஒண்ணும் இப்ப அவசரம் இல்லைங்க, அப்புறம் கூட நீங்க சொல்லுங்க. அம்மாவிற்கு மது அருந்துதல், புகைப்பிடித்தல், மாமிஸ் சாப்பிடுதல், ஊர்களில் ஹரிச்சந்திரன் வேடம் போட்டு நாடகம் நடிப்பது போன்ற பழக்கங்கள் அப்பாவிற்கு இருந்தது. அதே நேரத்தில் அப்பா அவர்கள் சிமெண்ட் வாங்குவதற்கு நாமக்கல் சென்ற போது அங்கு ஆர்டிஓ ஆபீஸில் தலைப்பாகை அணிந்திருந்த மெய்வழி ராஜகோபால் அனந்தர் அண்ணா அவர்கள் சந்தித்தாக அவர் தலைப்பாகை அணிந்திருந்ததை பற்றி அப்பா கேட்டார்கள். அப்பா அதை கேட்க மெய்வழிச்சாலையை பற்றி அந்த அண்ணாவும் தெய்வ திருச்செயல்களை பற்றியும் அங்கு வந்தால் தெய்வத்தை பார்க்கலாம் என்று சொல்ல அப்பா உடனே தெய்வத்தை பார்க்கணும் என்ற ஆசை வந்தது. அடுத்த நாள் வீட்டில் எங்களிடம் யாரிடமும் அப்பா சொல்லாமல் மெய்வழிச்சாலைக்கு மெய்வழி ராஜகோபால் அனந்தர் அண்ணாவையும் அவங்க அக்கா மெய்வழி மங்கள அக்கா ஆனந்தகி அவங்களையும் கூட்டிக் கொண்டு மெய்வழிச்சாலைக்கு அப்பா வந்து அவங்க கணவன் மனைவி கணவன் மனைவி உங்க சொந்த ஊர் சேலம். ஓஹோ, சரி சரிங்கக்கா. தோட்டம்லாம் அங்க எல்லாம் இருந்தது. இப்ப அவங்க 2 பேருமே அடக்காயிட்டாங்க. இல்ல அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல. மளிகேஸ்வரி 2 பையனை வளர்த்து அப்பா தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. ஓ, நாங்க பாத்துருக்கோம். நான் சின்ன வயசுல போயிருக்கேன். இளநீர் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இளநீர் தோட்டம், நிறைய பெரிய இளநீர் தோட்டம் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க தெய்வம் அவர்களுடைய அந்த சுருக்கெழுத்து அதுல வந்து மான்மியம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தானேங்கா? அந்த விவரம் தெரியல. அண்ணாவே எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவங்க குழந்தைய என் கூட தான் படிச்சாங்க மளிகேஸ்வரின்னு சொல்லி. அதனால இங்க சாலைக்கு அவங்க சொன்ன உடனே அம்மாவும் நம்ம பிடிச்சிருச்சு. மெய்வழி ராஜகோபால் அனந்தர் இல்லைங்களா அவங்க? தெய்வம் மெய்வழி சாலைக்கு அப்பா வந்துட்டாங்க. தெய்வத்தை பார்க்கணும் என்ற ஆசையில் சாலைக்கு வந்தவுடன் அண்ணா விடுதிக்கு கூட்டிட்டு போய் பஞ்சகச்சம், இடக்கச்ச, தலைப்பாகை அண்ணா அணிந்து கொண்டு அண்ணாவும் அக்காவும் அப்பாவை தெய்வத்தை தரிசனை பண்ண ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தது அப்ப நகார அடிக்கும் இடத்தில் நாற்காலியில் தெய்வம் அமர்ந்திருந்தார்கள். தரிசனைக்கு வாங்கி வந்த பழம், புஷ்பம், எலுமிச்சம்பழம் பழத்தை தாம்பாளத்தில் தரிசனைக்கு சமர்ப்பிக்க தெய்வம் அவர்கள் மெய்வழி ராஜகோபால் அனந்தர் அண்ணாவிடம் இவர்கள் யார் என்று தெய்வம் கேட்டார்கள். அண்ணா அவர்கள் இவர்கள் நாமக்கல் பக்கத்தில் உள்ள இறையம்பட்டிக்கு நாமக்கலுக்கு 20 கிலோமீட்டர் அங்கிருந்து வந்திருக்கிறார் தெய்வமே, இவர் ஒரு சித்த வைத்தியர் என்று கூறுகையில் தெய்வம் அவர்கள் இவருக்கு தான் எல்லாம் தெரியுமே என்ற தெய்வம் சொல்லிட்டாங்க. அப்பா உடனே சித்தர் பாடல் பாடி தெய்வத்தை வணங்கி, சித்தர் பாடல் அப்பா உடனே பாடி இருக்காங்க. தெய்வத்துக்கிட்ட வணங்கி எழும்போது தெய்வம் 2 முழங்கால்களையும் அழுத்தி எழுந்தார். தெய்வம் உடனே ஏண்டா என்று கேட்க தெய்வம் என்று சொல்லுகிறார்களே, தெய்வத்திற்கு வலிக்குமா வலிக்காதா என்று பார்த்தேன். இல்ல, யாருடைய முழங்கால யார் அழுத்தி எழுந்திருக்கிறதுங்க? புரியல. அது அப்பாதான் தெய்வத்தை அழுத்தி சித்த வைத்தர். அவனுக்கு எல்லாம் தெரியணும் தெய்வம் சொன்னனே, தெய்வங்கிறாங்கல்ல, நம்ம தெய்வத்தை தொட்டு அழுத்தி பார்க்கணும்னு கீழே தரிசனம் பண்ணிட்டு கீழே பூஞ்சி எந்திரிக்கும் போது தெய்வத்தோட முழங்கால் 2ஐயும் அழுத்தி எந்திரிச்சிருக்காங்க. தெய்வத்துக்கு வலிக்குமா வலிக்காதான்னு அப்பாதான் பண்ணி எந்திரிச்சிட்டாருங்க. சரி சரி சரி. உடனே ஏண்டா போடா அப்படின்னு தெய்வம் சொல்லிட்டாங்க.
அப்ப வந்து சொன்னாங்க. ரைட் ரைட் ரைட்டுங்க. அதன் பின் தெய்வம் அவர்கள் மது அருந்துதல், புகைப்பிடித்தல், மாமிசம் சாப்பிடுதல் பழக்கம் இருக்கா என்று இப்படி கை சடையா காட்டி கேட்க, அப்பா இவர்கள் இருக்கு தெய்வமே, விட்டு விடுகிறேன் என்று அப்பா சொல்லிவிட்டார்கள். வீட்டுல கூட்டி வரலையா, அம்மாவை கூட்டி வரலையான்னு தெய்வம் கேட்க, தெய்வம் அவர்கள் கேட்டவுடன் அப்பா கூட்டி வரவில்லை தெய்வமே என்றார். அப்புறம்தான் அப்பா தெய்வமேனே சொல்றாங்க. தெய்வம் அவர்கள், நீ எப்பொழுது வந்தாலும் அவளை கூட்டிக் கொண்டு வா என்று சொன்னார்கள். பிறகு அப்பா உத்தரவு வாங்கி கொண்டு ஊர் திரும்பினார். அப்பா மெய்வழிச்சாலைக்கு வந்ததையும் தெய்வம் சந்தித்ததையும் அம்மாவிடம் சொல்ல, அம்மா உடனே சாலைக்கு சென்று தெய்வத்தை தரிசனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். அம்மா அப்புறம் உடனே அவங்கள, நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா, என்னையும் கூட்டி போகணும்னு அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. சரிங்க. அதே வாரத்தில் விடுமுறை தினத்தில் எங்கள் மூவரையும் அம்மாவிட எங்க அம்மாச்சியிடம் விட்டு மெய்வழிச்சாலைக்கு வந்து விட்டார்கள். அம்மாவும் அப்பாவும் ஆலயத்தில் தரிசனைக்கு வந்த தெய்வத்தை பார்த்தவுடன் அம்மா பக்தியுடன், தெய்வமே எங்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று கீழே விழுந்து தெய்வமே என்று அழுதாங்க. அம்மா தான் கீழே விழுந்து அம்மா அழுதாங்க. அப்பா அப்படியே நின்றுட்டே இருந்திருக்காங்க. ஓ சரி. விழுந்த அழுக, தெய்வம் பழம் அமுது கொடுத்து விட்டு திருமாலைக்கு சென்று விட்டார்கள். 2 பேர்த்துக்கு பழம் அமுது கொடுத்துட்டு. அதன் பிறகு இருவரும் மெய்வழிச்சாலையில் பொங்கல் திருவிழா முடித்து 1 வாரம் அங்கேயே தங்கி இருந்து தெய்வத்திடம் எங்களையும் சபையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் தெய்வமே என்ற அம்மா விண்ணப்பம் செய்து அழுது மறுக்கவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த வருஷம் இருக்கும்க்கா இது தோராயமா? 67. 67. 1967, 68. அப்பதான் வீடு கட்டுறோம் நாங்க. வீடு ஓட்டு வீடா இருந்தது, மாடி வீடா கட்டுனது. இறையம்பட்டியில. அந்த வீட்டுலயே 1967ன்னு போட்டிருக்கு. சரி சரிக்கா. அம்மாவும் அப்பாவும் மறுக்கா விண்ணப்பம் கொடுத்தோன்னே சேர்ந்துக்கன்னு தெய்வம் சொல்லிட்டாங்க. சேர்ந்து அப்புறம் அம்மாவுக்கு நம்பர் வந்து 3835. அப்பாவது 35, அம்மாவது 36. சரிங்க. அதன் பிறகு 2 நாள் சாலையிலே இருந்து விட்டு ஊருக்கு வந்து விட்டார்கள் அம்மாவும் அப்பாவும். 1 மாதம் கழித்து இருவரும் மெய்வழிச்சாலைக்கு மறுபடியும் வர்றாங்க. தரிசனைக்கு வந்த போது தெய்வம் அவர்கள் அப்பாவை என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்க, தெய்வமே நாங்கள் வைத்தியம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்றவுடன் தெய்வம், டேய் நான் உயிரை கொடுக்கிறேன், நீ அதை அழிக்கிறாயா? டேய் உன்மேல் இரத்த கவச்சி அடிக்குது, என் கிட்டே நிற்காதே போ என்று சொல்லி பக்கத்து இருந்த அனந்தர்கிட்டையும் இது வந்து அவங்க சபையில சேர்ந்த அப்பவே நடக்குதுங்களாக்கா? இது நடந்து 2 மாசம் கழிச்சு சபையில சேர்ந்து 2 மாசம் கழிச்சு போகும்போது இது நடக்குது. மறுக்கா போகும்போது உடனே அவங்க கேட்கல. போய் மறுக்கா தரிசனைக்கு போன உடனே தெய்வம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மேல ரத்தத்தை வச்சு அடிச்சிருக்குது தெய்வத்துக்கு, அதனால உடனே கேட்டுட்டாங்க. உடனே உன்மேல் ரத்த கவச்சி அடிக்குது, என்கிட்டே நிற்காதே என்று சொல்லி தலைப்பாகை கழுத்து என்று தெய்வம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அம்மா உடனே கத்தி அழுதார்கள். ஏனென்றால் அப்பா வைத்தியமும் அதனுடன் கருக்கலைப்பும் செய்து கொண்டிருந்தார்கள். அபாலிசன் செஞ்சதுனால தெய்வம் உயிர் கொடுக்குறாங்க, நீ நான் கொடுக்கறத நீ அழிக்கிற, அப்படியே தலைப்பா நீ கழட்டு அப்படின்னு சொல்லிடுறோன்னே அம்மா கத்தி இருக்காங்க. இனிமே சேர்த்திக்க மாட்டாங்களான்றது, நம்ம வர முடியாது, தெய்வத்துக்கு வந்தாதான் அப்பா நல்ல பழக்கமா இருப்பாங்கன்னு அம்மா உடனே கத்துனாங்க. தனிப்பெரும் கருணையாகிய நமது குல தெய்வம் அப்பாவை பார்த்து, நீ உன் ஊரிலே போய், அப்ப தலைப்பாவை கழட்டின உடனே ஊர்ல போய் தெய்வம் உயிர் கொடுக்கறதை நான் அழித்து வந்தேன், அதனால் என் தலைப்பாகையை கழட்டி விட்டாங்க என்று எல்லோரிடமும் சொல்லிவிட்டு வா என்று தெய்வம் உத்தரவிட்டார்கள். அப்பவும் மறுக்க அம்மா அழுதுட்டே மறுக்கவும் சரிட்டு, அது போலவே அப்பாவும் அவர்கள் சொல்லிட்டு
தெய்வத்திடம் இன்னும் இந்த வேலை செய்ய மாட்டேன் தெய்வமே என்று சத்தியம் செய்து கொடுத்துட்டாங்க தெய்வத்திட்ட படுக்கா. அதன் பிறகு 6 மாதம் கழித்து, ஆனா வந்துட்டே இருந்தாங்க. 6 மாசம் கழிச்சுதான் மறுத்த தெய்வம் சேர்த்து கொண்டாங்க. ஆனா அந்த 6 மாசத்துக்கு இடையில கூட வருவாங்க, சாலைக்கு வராங்க. வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்களாம். ஆனா சேர்த்துக்கல தெய்வம். 6 மாதம் கழித்து சேர்த்து கொண்டார்கள். புதிய நம்பர் அப்பாவுக்கு 4054. அந்த 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு நம்பர் ஆயிட்டாங்க. 4054 அம்மாவுக்கு 4055 நம்பர். அன்றிலிருந்து அம்மாவும் அப்பாவும் தெய்வத்தின் கருணையால் குழந்தை இல்லாதவர்களுக்கு மருந்து கொடுத்து குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுத்து வந்தார்கள். இந்த சாலையில கோயில் காட்டுல கூட அப்பா கொடுத்து குழந்தைங்க பையன் எல்லாம் இருக்கு சொல்லுவாங்க. இப்ப சாலையில் அடக்கமான பிம்பத்தை மண்மறைவு செய்யும் போது அடக்க தொட்டியில் அப்பா உள்ள இறங்கி. அக்கா, இதை நீங்க அப்படியே இயல்பா என்ன நடந்ததுங்கிறத நீங்க எல்லாருக்கும் எங்களுக்கு சொல்லணும் இந்த பகுதி. சொல்ல இல்ல, அதாவது அந்த அப்பா வந்து அப்போ அந்த 6 மாசம் கழிச்சு வந்திருக்கிறாங்க. தெய்வம் வந்து மீண்டும் சேர்த்துக்கிட்ட அந்த நேரத்துல இல்லைங்களா இது? சேர்த்துக்கிட்டு வந்த சாலைக்கு வந்தப்போ ஒரு அண்ணன் அடக்க இருக்காங்க. தெய்வம் வரப்பெல்லாம் ஒரு பரீட்சை பண்ணி பார்த்துதான் அப்பா பண்ணிருக்காங்க தெய்வத்தை. அப்புறம் மறுக்காம இதை இப்படி சொல்றாங்கல்ல, தெய்வம்னு சொல்றாங்கல்ல, நம்ம இதை போய் நெட்டி போட்டு பார்க்கணும். இந்த 10 அடையாளம் இது இருக்கிறதில்ல, இதையும் போய் பார்க்கணும்னு சொல்லி அப்பா போய் உள்ள உடனே யாரும் இறங்குங்காட்டி டக்குன்னு உள்ள இறங்கி நான் வாங்கிக்கிறோம்னு அப்பா உள்ள இறங்கிட்டாங்களாம். இறங்கின உடனே கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அடக்க தொட்டியில வாங்கி இவரே கையில வாங்கி உள்ள இன்னொரு அண்ணனை இறங்கி 2 பேரும் வைக்கும் போது இவரே கை பிடிச்சி நீளமா வைக்கிற மாதிரி கைய சொடுக்கு போட்டு பார்த்திருக்கிறாரு. நெட்டி விழுந்துருச்சு. அதாவது அந்த பிம்பத்தை அவர்கள் வந்து அடக்கம் பண்ணும்போது அவங்க உள்ள வந்து அந்த படுக்கைக்குள்ள இறங்கி அவங்கள வைக்கும் போது இவங்க டக்குன்னு ஒரு சோதனை பண்ணி பாத்துடுறாங்க. பிம்பத்துக்கு நெட்டி வருதா இல்லையா அப்படிங்கறது சோதனை பண்ணி. ஆமா, அத உள்ள இறங்கி பிம்பத்தை கையில் வாங்கி அடக்கமான அண்ணாவின் பிம்பத்தை கையில் நெட்டி போட்டு பார்த்தார். அது உடனே வந்து தெய்வத்திடம், தெய்வமே, நான் அடக்க தொட்டியில் பிம்பத்தை கையில் நெட்டி போட்டு பார்த்தேன் தெய்வமே என்று சொல்ல, உடனே தெய்வம், நெட்டி விழுந்ததா தெய்வம் கேட்க, நெட்டி விழுந்தது தெய்வமே அப்படின்னு அப்பா சொல்ல, ஏண்டா நீ என்னையே சோதனை பண்ணி விட்டாயா? ஆமாங்க தெய்வமே, நெட்டி விழுந்ததை பார்த்தேன் தெய்வமே வந்து சொல்லிட்டாங்க வந்து. ஆனா சொல்லாம இருந்திருந்தா பாப்பா தெரியாது. இவன் என்னிடம் வந்து சொல்லிட்டான், இல்லைன்னா இந்த பாவம் அவனையே சேரும் என்று தெய்வம் அனைவரிடமும் சொல்ல, இவன் தாண்டா என் பிள்ளை என்று சொன்னார்கள். அப்போது அப்பாவின் பெயர் மெய்வழி வெங்கடாஜலம் என்று இருந்ததை அன்று முதல் அப்பாவிற்கு மெய்வழி வெங்கடாஜலம் பிள்ளை என்று அழைத்தார்கள். தெய்வமே எல்லாத்துக்கும் அனந்தர் கொடுத்தாங்க, அப்பாவுக்கு மட்டும் வெங்கடாஜலம் பிள்ளைன்னு பேர் தெய்வம் கொடுத்துட்டாங்க. பின்பு அப்பாவும் அம்மாவும் திருவிழாவிற்கு வரும்போதெல்லாம் எங்களை அழைத்து வருவார்கள். நாங்கள் மணலில் விளையாடி கொண்டு இருந்தோம். அப்போது தெய்வம் அவர்கள் தவமாளிக்கு நடந்து செல்லுவார்கள். அம்மாவும் தெய்வம் நடந்து போன பாதையில் போகும்போது கால் மண்ணை கையில் எடுத்து கண்களில் ஒத்திக் கொள்ளுவார்கள். நான் அப்பொழுது சின்ன பொண்ணாய் இருந்தேன். அம்மா தெய்வத்தை வணங்கும் போது எல்லாம் நானும் வணங்குவேன். நான் அம்மாவிடம், தாத்தாவை ஏன் தெய்வம் என்று சொல்லுறீங்க? அப்ப எனக்கு சின்ன வயசுனால நான் இப்படி கேட்டேன். சொல்லுறீங்க என்ன? இப்ப எவ்வளவு வயசு உங்களுக்கு? என்ன தம்பி? இப்ப எவ்வளவு வயசுங்கா உங்களுக்கு? இப்ப 64. 64. அப்போ எவ்வளவு வயசு இருக்கும் நீங்க சொல்ற? அப்ப 7 வயசு தான். 1960ல தான் பிறந்தேன். சரி, சரிங்க. சரிங்க. தாத்தா தெய்வம் என்று சொல்றீங்களேன்னு கேட்டுட்டு, நான் தாத்தா என்று தெய்வம் முன் வணங்கும் போது அம்மா என்னுடைய கவனை பிடித்து இழுத்தவுடன் நான் தெய்வத்தின் காலில் போய் விழ, என்னை தெய்வம் அவர்கள் கையில் பிடித்து, நீ என்னை தொட்டு விட்டாயா? உன்னை நான் விடமாட்டேன் தெய்வம் என்று சொல்லிட்டாங்க. நான் அழுதேன்.
பிறகு பழம் அமுது கொடுத்தார்கள். நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு இப்போ. மறுபடியும் ஒரு நாள் கொடிமரத்து அருகே மண்ணில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது தெய்வம் அவர்கள் திருமாளிகையில் இருந்து, அப்ப தெய்வம் வந்து கருப்பு கலர் உடையும் உள்ள அப்படியே மின்னும் தங்க கலர்ல உள்ள அப்படிதான் சட்டை போட்டிருப்பாங்க. பேண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. பச்சை கிரீன் கலர்ல தலப்பா கட்டிருப்பாங்க நான் பார்க்கும்போது. சரி சரிங்கக்கா. ஒரு நாள் கொடி அந்த விளையாடி கொண்டு இருக்கும் போது தெய்வம் திருமாளிகையிலிருந்து தவமாளிகை போனார்கள். தெய்வமே தெய்வமே என்று சொல்ல, நாங்க விளையாடிக்கிட்டு தெய்வம் போறாங்க வராங்கன்னு சொல்லி தெய்வமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தெய்வம் வானத்திற்கும் தரைக்கும் மயில் போல் கழுத்து நீண்டு நிற்பது போல் எனக்கு காட்சி அளித்தார்கள். நான் பயந்து கத்திவிட்டேன். நீளமா அந்த மயில் மாதிரி தலைய வச்சு இந்த மாதிரி இருக்கும். இப்ப நேர்ல பாக்குற மாதிரியான இருக்கு எனக்கு இப்பவும். சரிங்கக்கா சரிங்கக்கா. அம்மாவும் அப்பாவும் உபதேசம் வாங்க தெய்வத்திடம் கேட்க மறுக்கா நான் ஒரு 6 மாசம் கழிச்சுட்டு கேக்குறாங்க. ஆனா எல்லா விழாவுக்கும் கூட்டிட்டு வருவாங்க. அம்மாவும் அப்பாவும் உபதேசம் வாங்க தெய்வத்திடம் கேட்க தெய்வம் மெய்வழி நூல் பாடலை பாராயணம் செய்தால் உபதேசம் என்று ஒரு அண்ணாவை சொல்லியிருக்காங்க. தெய்வமும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அம்மாவுக்கு படிக்க தெரியாது. அதனால மெய்வழி நூல்ல 53 பாட்டு இருக்கிறது நான் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓ சரி சரி. அம்மாவிற்கு பாராயணம் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டாங்க அம்மாவும். காதுல கேட்டு கேட்டே கேட்டு கேட்டு மனப்பாடம் நல்லா பாடுவாங்க. சரிங்க. அப்புறம் பண்ணியும் போது எல்லாம் அப்போது காசாயம் வாங்குவதற்கு காசாய கலர் சேலை தான் கட்டணும். அப்பெல்லாம் காசாய கலர் சேலையை தான் அம்மாவும் கட்டி வாங்குவதற்கு காசாய சேலை கட்டி அணிய வேண்டும் என்று பாராயணம் செய்து காசாய கலர் சேலையை அணிந்து உபதேசம் பெற்றார்கள். அப்பா வந்து எல்லா தீட்சையும் பெற்றிருக்காங்க. 64 தேர்ச்சியும் அப்பா எல்லாமே ஃபுல்லாவும் வாங்கிட்டாங்க அப்பா. அப்பதான் அப்புறம் பின்னாடி அம்மா ஜீவ பிரயாணம் ஆனது சொல்றேன். 1987 அப்ப அம்மா அடக்காகும் போது அம்மாவுக்கு வந்து அப்ப 47 வயசு. அம்மா உடல்நிலை சரியில்லை. அப்ப நாங்க தோட்டக்காடெல்லாம் வச்சிருந்தோம். அப்ப வந்து பருப்பு போட்டுட்டு ஏர்ல பருப்பு போடும்போது கால்ல தள்ளி விட்டு கால் வீங்கிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போகும்போது திடீர்னு அவங்க செக் பண்ணும்போது மருத்துவமனையில இவங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, அறுவை சிகிச்சை செய்யணும், அதனாலதான் கால் வீங்கிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ தம்பியை என் தம்பி பழனிவேல்னு இங்க இருந்து அவங்க முருமலானந்தர்கிட்ட கணக்கு எழுதிட்டு. சரி சரி. அவர் பேரு பழனிவேலு. சரி சரி. காலை பழனிவேல். காலை பழனிவேல். சரிங்க. தம்பியை நெய்வழிச்சாலைக்கு ஆண்டவர்கள் விபூதி அப்ப தெய்வத்திட்ட வந்து விபூதி வந்து பிரசாதம் அமுது வாங்கி வர சொல்லி நாங்க அனுப்பிட்டோம். அப்போ வந்து இங்க அண்ணா சின்ன அண்ணா கிட்டே அம்மா கிட்டயே வாங்கிட்டு வந்தா அது கொடுத்த வாட்டி அருந்திய பிறகு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார்கள் அம்மா. அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டிருக்கும் போது அம்மாவுக்கு தெய்வ தரிசனம் தந்து இன்னும் 3 மாதம் கழித்து என் திருவடிக்கு வந்து சேர்ந்து விடு என்று தெய்வம் உத்தரவிட்டார்கள். அம்மாவுக்கு காட்சி கொடுத்திருக்காங்க அப்பா. அதாவது அறுவை சிகிச்சையில அவங்க மயக்கமா இருக்கும்போதே இந்த காட்சி கொடுத்திருக்காங்க. சரி. அதே நேரத்தில் அம்மா எப்பவுமே நேரமா நானும் அம்மாவும் தெரிச்சுக்கோ 4 மணிக்கு சொல்லி கொடுத்த அம்மா படிப்பாங்க. நாங்க இதெல்லாம் படிப்போம் வேத நூல் எல்லாம். அதே மாதிரி நானும் அது மாதிரி எந்திரிக்கிறப்ப ஒரு நாள் வந்து கனவுல எனக்கும் காட்சி அளிச்சாங்க தெய்வம். அப்ப நானும் அம்மாவும் இன்னும் இருவர் எங்கள் ஊரிலிருந்து மெய்வழிச்சாலைக்கு புறப்பட்டு வந்தோம். வரும் பொழுது வரும் தடம் ஆர்ட்ஸ் வலது இங்க நுழைவாயில் இருக்கல்லங்க தம்பி. ஆர்ட்ஸ் நுழைவாயில் கிட்டே வந்தவுடன் அந்த இருவரும் நாங்கள் வரவில்லை சாலைக்கு என்று திரும்பி போய்விட்டார்கள். நானும் அம்மாவும் சாலைக்கு தரிசனம் பண்ணி வந்துவிட்டோம். அப்போது தெய்வம் அவர்கள் என்னிடம் அம்மா 90 நாள் ஆனவுடன் என்னிடம் வந்து விடுவாள், நீ போய் சொந்தக்காரர் அனைவரிடமும் சொல்லு என்று தெய்வம் அவர்கள் சொன்னார்கள். அவங்களுக்கும் கனவுல காட்சி கொடுத்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் தனியா கனவுல காட்சி கொடுத்து சொல்றாங்க. என்கிட்டயும் அதே சொல்லி கரெக்டா நான் இன்னும் டைரியில எழுதி வச்சிருக்கேன்.
தெய்வம் அவர்கள் சொன்னதை சொந்தக்காரிடம் சொல்ல அனைவரும் வந்து அம்மாவை பார்த்து சென்றார்கள். பின்பு தெய்வம் காட்சியளித்தது போலவே 9/8/87 அன்று எல்லோரிடமும், அப்ப 90 நாள் 89வது நாள் அன்று எல்லோரிடமும், எனக்கு நாளைக்கு விசேஷம், வீட்டையெல்லாம் சுத்தம் செய்யுங்கள், போட்டா எடுக்கிறவரை அழைத்து வந்து என்னோடு போட்டா எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த போட்டா தான் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். உடனே போட்டா எடுப்பவரை அழைத்து வந்து போட்டா எடுத்துக்கிட்டோம். அம்மா தெய்வம் வந்து விட்டார்கள், தங்கரதம் நிற்குது, நமஸ்காரம் அப்படி அம்மா சொன்னாங்க. அப்ப எனது அம்மாச்சி வந்து பக்கத்துல இருந்தவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க அம்மால பாக்குறதுக்கு. வரும்பொழுது செருப்பு போட்டுக்கிட்டு நின்றாங்க எல்லாம். அம்மா படுத்திருந்தாங்க, ஆனா அவங்களை எல்லாம் பார்க்கல. கரித்திங்கிற பிசாசுகளே, செருப்பு போட்டவங்களே தூர போங்க, தெய்வம் வர்றாங்க தங்கரதத்துல என்று சொல்லி 10/8/1987 அன்று பகல் 12 அடுத்த நாள் 12:15 மணிக்கு மத்தியானம் ஜீவன் அடங்கி விட்டது என்று நாங்கள் குழந்தைகளும் கிராமப்புற மக்களும் இந்த மாதிரி நான் அம்மா அம்மான்னு நான் கிட்டதான் இருந்தேன். அம்மா அம்மான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு கத்தல் வந்து அழுகு வந்துருச்சு. அப்புறம் அம்மாவும் அடங்கிட்டாங்க. இது எத்தனை மணி இருக்கும்க்கா அடங்கினது? 12:15 வணக்கம். அங்க அறுவடை நேரம். சரிங்கக்கா. மதியம் 9ஆம் தேதி அது நடந்தது. இது 10ஆம் தேதி ஹாஸ்பிட்டல். அதுல இது வந்து 10ஆம் தேதி அடக்கானது. சரிங்கக்கா. 12:15 திடீரென்று சுமார் 4 மணிக்கு அம்மாவை விழிப்புற்றார்கள். திடீர்னு அம்மா 4 மணிக்கு முழிச்சு பார்த்தாங்க. எல்லோரும் வியப்பாக டாக்டர் பெண்டாட்டி மறுபடியும் பிழைத்துக் கொண்டார்களாம் என்று கிராம மக்கள் கூட்டம் கூடி ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ வந்து அவங்க அடக்கம் ஆயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது முன்னாடியே? ஒரு 12 காலத்துல அடக்கம் ஆயிடுறாங்க, மூச்சு பேச்செல்லாம் இல்ல. ஆமா, பண்டைகள் கடக்காய் ஒண்ணுமே இல்ல. நாங்க எல்லாம் பிரட்டி பார்த்தா அம்மா அம்மான்னு நானும் அழுது எல்லாம் பண்ணி செஞ்சு பார்த்தோம். ஆனா எந்த இதுவும் இல்ல. அம்மா அடங்கிட்டாங்க. ஆமா, மூச்சு இல்ல, இதய துடிப்பு இல்ல, எதுவும் இல்ல, எல்லாம் அடங்கிட்டாங்க. எதுவுமே இல்லை. அம்மா அடங்கிட்டாங்கன்னு நினைச்சுட்டு தான் நாங்க பேசாம அப்புறம் எல்லாம் இது பண்ண. திடீர்னு 4 மணி ஆச்சு. திடீர்னு அம்மா முழிச்சு பார்த்தாங்க. எங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருந்து, அப்பாவும் எல்லாம் கிட்ட இருந்தாங்க. அப்புறம் தான் இவங்க எல்லாம் ஊர் மக்கள் மயக்கமா இருக்கு என்று சிலர் பேசிக்கொண்டார்கள், அவங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம். அப்ப சிலர், ஏமா உங்களுக்கு என்ன ஆச்சு என்று வேறவங்க எல்லாம் வந்து அம்மாவை கேட்டாங்க மறுக்காவும். அதுக்கு அம்மா, எனக்கு திடீர்னு மூச்சு நின்றது. அப்போது தெய்வம் அவர்கள் காட்சி கொடுத்தார்கள், தங்கள் தேவ உலகத்திற்கு அழைத்து சென்றார்கள். அழைத்து தெய்வத்துக்கிட்ட போயிருக்காங்க. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் புதிய ஜீவன் ஒன்று வரப்போகுது என்று அங்க உள்ளவங்க எல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. உடனே குடும்பத்தில் எல்லாரிடமும் சொல்லிவிட்டு வந்தாயான்னு தெய்வம் கேட்கிறாங்க அம்மாவை. அம்மா இல்லை என்றார். திரும்பி போ, நீ வரும் நேரம் இன்னும் இருக்கிறது, சரியாக 9 மணிக்கு வந்துவிடு என்று தெய்வம் உத்தரவிட்டாங்க. அம்மா வந்து விட்டேன் என்று அம்மா கூறினார். எங்க கிட்ட அம்மா அப்படி இதெல்லாமே சொன்னாங்க. நாங்க எல்லாருமே ஊர்க்காரங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். மற்றவர் கனவு எதுவும் கண்டாயா என்று சந்தேகப்பட்டு அம்மாவை கேட்கிறாங்க. நான் கனவு காண்கிறேன், தெய்வத்திடம் தரிசனம் பெற்றேன் என்று சந்தோஷமாக அம்மா பேசினார். கனவு காணல, நான் தெய்வத்தை அம்மா நேர்ல போய் அவங்க சந்தோஷமா தெய்வத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற சந்தோஷம் இங்க உள்ள எங்களுக்கு தெரியாதுல்ல அவங்களுக்கு. ஆமா ஆமா, இது வந்து அதாவது தெய்வ பதிமறையோ 1976. இப்ப அம்மா வந்து ஜீவபிரியாணம் ஆறது 87. 12 வருஷம் கழிச்சு அப்போ வந்து இது நடந்திருக்கு. அவங்க போய் அந்த 12 காலுக்கு அடக்கமானவங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு இடைப்பட்ட காலத்துல அவங்க தெய்வத்தை போய் தரிசிச்சு வந்ததையும் வந்து தெய்வம் இதெல்லாம் கேட்டாங்க, நீ போய் இன்னும் டைம் இருக்கு, 9 மணிக்கு வந்து சேருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆமா, 12/2/76. அப்ப எங்களுக்கு 17 வயசு. அப்ப அம்மாவும் அக்காவையும் என்னையும் சேர்த்தலான்னு அப்பா இது பண்ணுனாங்க. ஆனா படிச்சுட்டு இருந்ததுனால மே மாசம் நீங்க சேர்ந்துக்கலான்னு எங்களை சேர்த்தாம விட்டுட்டாங்க. நம்புறா தெய்வம் சேர்த்துக்குதான் சொல்லி உத்தரவு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா எங்களை சேர்த்தாம விட்டுட்டாங்க.
ரைட் ரைட்டுக்கா ரைட். பரவாயில்ல. என் அக்காவையும் என்னையும் அம்மா அப்புறம் கூப்பிட்டாங்க. அங்க அம்மா மேல இருந்து தெய்வத்துக்கிட்ட இருந்து தேவலோகத்துல இருந்து வந்துட்டு அம்மா கூப்பிட்டு, என் மகளை, என் பேத்தியை என் தம்பிக்கு திருமணம் செய்யுங்கள் என்று அம்மா சொன்னாங்க. அம்மா அப்பாவை கூப்பிட்டு பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளணும். எங்க அப்பாவை கூப்பிட்டு எங்களை பார்த்துக்க சொல்லி அப்பாகிட்டே அம்மா சொல்லிட்டாங்க. அப்ப வந்து வீடு மாடி வீடு கட்டிதான் கிழக்கு பார்த்த திண்ணையில கட்டில தெற்க பக்கமா தலை வச்சு படுத்திருந்தாங்க. ஆனா யாரையுமே அம்மா பார்க்கல. திருப்பி படுத்துக்கிட்டாங்க. அப்புறம் திரும்ப 10, 8, 9 இதே மணி சரியாக 9 மணிக்கு அம்மா ஜீவ பிரயாணம் அடங்கியது. ஜீவன் அடங்கிடுச்சு. அப்புறம் நாங்க தோத்திரம் படிக்க படிக்க அம்மாவின் பிம்பம் மஞ்சள் வர்ணமாக மாறியது. அம்மா நல்லா இருப்பாங்க. ஆனா இன்னும் கலர் மஞ்சள் கலரா மாறிட்டாங்க. வியர்வை வந்து கொண்டே இருந்தது. அதுக்காக நாங்களும் தொடச்சி விசிறிக்கிட்டு தான் இருந்தோம். கையில வளையல, கால்ல மெட்டி போட்டிருந்தாங்க. கழட்டும் போது கை கால் துவண்டு போனது. அம்மாவிடம் எந்த பூ அது எதுவுமே அங்க நாங்க வைக்கல. ஆனா மறிக்கொழுந்து வாசம் வீசிக்கிட்டே இருந்தது, வாசம் அடிச்சுக்கிட்டே இருந்தது. தாளையம்பதியில் இருந்து மெய்வழி தேவதானந்தர் அண்ணாவும் மெய்வழி கமலமுனி அனந்தர் அண்ணாவும் அவர்கள் அங்கிருந்து 2 வேன்களில் இங்க நிறைய பேர் எல்லாம் வேன்ல வந்தாங்க. அம்மாவை நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். அம்மா நல்லா எல்லாருக்கிட்டையும் பழக்குவாங்க. அதனால இந்த மாதிரி பாவாய் ஜீவ பிரயாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆதி அக்கா போன மாசம் அடக்கானவங்க கூட வந்து பாடிட்டு இருந்தாங்க இங்க. ஓ, அம்மாவும் சித்த வைத்தியம் பாப்பாங்களாக்கா? என்னங்க தம்பி? அம்மாவும் சித்த வைத்தியம் பாப்பாங்களா? அம்மாவுதான் படிக்கலையே. அம்மா படிக்கல. ஆனா அம்மா அப்பா கூட எல்லாம் எங்க கூட தான் இருப்பாங்க. அப்பா தான் பார்த்தாங்க. சரி சரிக்கா. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு தேவதானந்தர் எல்லாம் தீர்த்தம் அங்க இருந்து காசாய வேண்டில தீர்த்தம் கொண்டு வந்துட்டு நெய்வழி தேவதானந்தர் அண்ணா வந்து அம்மாவின் பிம்பத்தை பார்த்துட்டு நெய்வழி பாவாயி அம்மா சாலையம்பதியிலிருந்து காசாய தீர்த்தம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி 3 முறை கொடுத்தார்கள். தீர்த்தம் அருந்திய போது 3 முறையும் முடக் முடக் என்று சத்தம் கேட்டது. குடிக்கிற சத்தம் நானும் கேட்டேன். நல்லாவே கேட்டது. அப்படியே கையில நிறைய வலியா ஊத்தி அண்ணன் ஊத்தனே நல்லா குடிச்சாங்க அம்மா. நானும் பார்த்தேன். வீட்டின் தென்பகுதியில் வீடு நல்லா பெரிய இடம் வாங்கி போட்டு வச்சிருந்தாங்க அப்பா. தென்பகுதியில் உள்ள இடத்தில் ஊரார் அனுமதி பெற்று அங்கேயே அடக்கம் பண்றதுக்கு ஊருக்காரர்கிட்ட கேட்கணும். அதனால கேட்டு அடக்க தொட்டியில் எடுக்கப்பட்டு அங்கேயே அம்மாவை மண்மறைவு செய்தோம். அங்க பக்கத்துல வீட்டுக்கிட்டேயே தான், வீட்டுக்குள்ளேயே காம்பவுண்டுக்குள்ளேயே தான் அம்மாவே வச்சிருக்கோம். அடுத்தது என் தம்பியை வச்சு போய் எங்க அக்காவே வச்சுட்டேன். எங்க வீட்டுல நான் ஒண்டிதான் இப்ப இருக்கேன். அப்புறம் நான் தம்பியை பத்தி என்ன சொல்றேன், என்னை பத்தி சொல்றேன். அடக்கமாகி 7 ஆண்டுக்கு பிறகு மழை பெய்து மண் அரிப்பால் பிம்பத்தின் தலைப்பகுதியும் கால் பகுதியும் காசாய துணியும் அவர்கள் உருவம் மண்ணில் தென்பட்டது. அதை நாங்கள் மீண்டும் மண் நிரப்பி மூடிவிட்டோம். அம்மாவை பார்க்கவே முடியலைங்க தம்பி. நம்ம இதா இருந்தது. அந்த துணி பார்க்கும் போதே மண்ணு இதை அரிச்சு இது பார்க்கும் போதே நம்ம வச்சது 7 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்காங்கன்னா அது எவ்வளவு ஒரு தெய்வ செயல், ஏற்பட்ட செயல். ஆமா ஆமா. அதாவது அவங்க போத்தன வாக்குல நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா? ஆமா. அதாவது முகமெல்லாம் காஷாய துணி போட்டு போத்தி இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ போத்தன வாக்குல நீங்க அவங்கள வந்து பாக்குறீங்க. அந்த பக்கமும் அதே மாதிரி தான் தெரிஞ்சு. அப்புறம் அது மண்ணை அரிச்சிட்டு போனோன்னே அது மேலால பிம்பத்தை வச்சதுனால அதா போயிடுச்சு. அந்த இன்னும் கொஞ்சம் ஆழம் பறிச்சிருந்தா தெரிஞ்சிருக்காது. அப்புறம் இப்ப தம்பிக்கெல்லாம் நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க. சரி சரி. இது கேள்விப்பட்ட ஊரார் எல்லாம் வந்து பார்த்தாங்களா இல்ல நீங்க மட்டும்தான் இருந்தீங்களாக்கா இந்த மாதிரி அரிக்கும் போது? பயங்கர கும்பல். ஊர்க்காரங்க எல்லாம் வந்து மரம் எல்லாம் இருந்தது. மேல வேப்ப மரம், வானா மரம் எல்லாம் மேல எல்லாம் ஏறிட்டு அம்மாவை பார்த்தாங்க. அவ்வளவு கும்பல். பார்க்கவே முடியாதெல்லாம் குடிக்கும் போதே எல்லாமே பார்த்தாங்க. பயங்கர கும்பல் அம்மாவுக்கு. அந்த பக்கத்து ஊருக்காரங்க எல்லாம் டாக்டர் கொண்டாடி எல்லாருமே எல்லாத்துக்கும் அப்பா வைத்தியம் செய்யறதுனால எல்லாருக்கும் வந்துட்டாங்க. இல்ல இது வந்து அந்த 7 வருஷம் கழிச்சு அந்த மழை பெய்யும் போது எல்லாரும் வந்தாங்களாக்கா?
மழை பெய்யும் போது நாங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். அந்தாண்ட சைடு இப்ப இந்த 4 பக்கம் உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டுலாம் நம்ம இது பண்ணி ரைட். காமிச்சிருந்துருக்கலாம். நம்ம எங்களுக்கு அந்த அப்போ வந்து நம்ம மனசு வேதனையா இருந்தது. புரியுது, புரியுது, அம்மாவ புரியுது, புரியுது. அதனால எதுவுமே சொல்லாம அப்பயே மண் மறைவு பண்ணிட்டோம். அதான் அந்த காஷாய துணிய கூட வந்து அரிக்காம மண் அப்படியே வந்து பாதுகாத்திருக்கு. ஆமா. ரைட், ரைட், ரைட். அம்மாவை வைத்த இடத்தில் இருந்து நேர் பக்கத்தில் வீடு கட்டியிருந்தவர்களுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை. ம். ஆனால் அவர்கள் அம்மாவை வணங்கி அவங்க வீட்டு நேரா நின்னு பத்தி கருத்தி அம்மாவை கும்பிடுவாங்க அவங்க. நானும் பார்த்திருக்கேன் நேர்ல. ஓஹோ! பின் பின் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ம், ம், அந்த 10 வருஷம் கழிச்சு குழந்தை இல்லாதவங்க பிறந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ம், ம், அம்மாவை அம்மா வந்து இது பண்றாங்கன்னு காம்பவுண்ட் சேர் வச்சு இப்ப யாரும் வரமாட்டாங்க. ம், ம், ம். புரியுது. பிறகு அப்பா மெய்வழிச்சாலையில் தங்கி வைத்தியம் செய்து கொண்டு வந்தார். வாரந்தோறும் ஆலயத்துல புதன்கிழமை புதன்கிழமை அப்பா வேதம் படிப்பாங்க. ம், ம். அம்மாவோடது அதோட முடிஞ்சது. இப்ப அப்பாவுக்கு சொல்றேன் தம்பி. சொல்லுங்க. 14/8/2001 அன்று அப்பா சாலையில் இருக்கும்போது இது நடந்தது. சரிங்க. புதுக்கோட்டை செல்லும்போது குடல் இறக்கம் காரணமா வயிற்று வலி அப்பாவுக்கு ஏற்பட்டது. ம். அப்பாவை நாமக்கலுக்கு அழைத்து வந்து குடும்ப டாக்டரிடம் இங்க வயித்து வலி வந்தோடனே கார்ல இங்க நடேசு இருக்காப்புல உங்களுக்கு மெக்கானிக் இந்த ஒயரிங் எல்லாம் ஜாமான வச்சு அந்த தம்பியும் ஆ, இன்னொரு அண்ணா கூட்டிட்டு வந்துட்டாங்க அங்க நாமக்கல்லுக்கு. சரிங்கக்கா. நாமக்கல் அழைத்து குடும்ப டாக்டரிடம் காட்ட அவர் ஆபரேஷன் செய்ய வேண்டும். ஆனால் அப்பாவிற்கு 76 வயது ஆயிடுச்சு. ம், ம். என்ன என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்பா வீட்டிற்கு அழைத்து வர அப்பா என்னை சாலைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார். ம். அப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு டாக்டர் சொன்னோனே அப்பாவுக்கு காதுல விழுந்துருச்சு. உடனே என்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போக வேண்டாம், சாலைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அப்பா உடனே சொல்லிட்டாங்க. அன்று இரவே சாலைக்கு அழைத்து வரும் பொழுது கையில் எப்பவுமே அப்பா சின்முத்திரை வச்சிருப்பாங்க. அதே மாதிரியே அன்னைக்கும் கரெக்ட்டா சின்முத்திரையில வெஞ்ச மாரிலே விஜயன் அந்த தோத்திர பாடல் பாடி எப்பவுமே பாடுவாங்க. அதையும் பாடிக்கிட்டே ம், அந்த சின்முத்திரை வச்சதோடவே ம், அப்படியே பாடிக்கிட்டே அடக்கம் ஆகிட்டாங்க. ம், வண்டியில வர வர பாதி வழியிலே அங்க இங்க சாலைக்கு கூட்டிட்டு வரும் பொழுதே. ம், ம். அப்பாவின் பிம்பம் சாலையம்பதிக்கு கொண்டு வர பெற்றது 15/8/2001 அன்று. ம். அன்னைக்கு சுதந்திர தின நாள் 15/8 ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15. ரைட், ரைட். அதே வருஷம் தான் எங்க தாத்தா ஜீவபிரியம் ஆனாங்க. மெய்வழி சோமசுந்தரம் செட்டியார். அப்படிங்களா தம்பி? ஆமாக்கா. அதே சரி, வருஷம் தான் சரி. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு மெய்வழி பத்மநாத அடந்தர் அவங்களும் ஜீவபிரியம் ஆனாங்க. அதே வருஷம். சரி. அதான். அப்போ வந்து 2 பேரையும் பக்கத்து பக்கத்துல மண்மறைவு பண்ணிருக்கு இந்த இதுல கூடுவாஞ்சேரியில. ஊராட்சி. நீங்க சென்னையில தான் இப்ப இருக்கீங்களா தம்பி? சென்னையில இருக்கோம். ஆமாங்க. சரி, நம்ம சொந்த ஊர் சரி, சேலத்துல. ஆனா வந்து சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 10, 15 வருஷம் ஆயிடுச்சு இங்க. சரி. அப்பா அம்மா அங்க சாலையில இருக்கிறாங்க பக்கத்துல. சரி. சரிங்க. தம்பி இத பத்தி சொல்லட்டுங்களா? ஒரு சொல்லுங்க, சொல்லுங்க. தம்பி வந்து இங்க க அ 2011 அப்பா வந்து பொண்ணுல அடக்கானாங்க. அப்பா கூடவே தம்பி இருந்தான். ம். நாங்க எல்லாரும் அங்க இருந்தோம். எறையம்பட்டியில தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். நாங்க இந்த சாலையில தான் கல்யாணம் நடந்தது ஆலயத்துல. சரிங்க. தம்பி வந்து இந்த அண்ணன் முருகமலானந்தர்ன்னு இப்ப மண்டபம் இருக்குல்ல, அதுல ஆமா. கணக்கு எழுதிக்கிட்டு தம்பி இருந்தான். சரி, சரி. அப்புறம் அப்பா அடக்கான உடனே தம்பி வந்து அவன் எம்ஏ, பிஎட் படிச்சிருந்தான். ம், அப்புறம் ம். உடனே 2011 எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டில வேலை கிடைச்சது. சரி, சரி. சரின்னு உடனே அங்க இருந்து வந்துட்டு இங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஊருக்கு வந்தான். ம், வந்துட்டு சரி ப அந்த மாரி வந்துட்டு வீட்ல பசி ஆடிட்டு கிளம்புனான் 8 மணிக்கு 8:30க்கு வேலை வந்து அவனுக்கு தமிழ் பண்டிட் வேலை கிடைச்சிருச்சுன்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா சரி வந்து ஆசையுடனே வந்துட்டு வரும்பொழுதே ம், திடீர்னு வந்து வண்டியில வந்தா வண்டியில திடீர்னு கீழ விழுந்தோனே வண்டியில இந்த பிரேக் கம்பி கன்னத்துல குத்திருச்சு அப்படியே. ம், ம், உடனே உள்ள பிளட் வந்துருச்சு அப்படியே. ம், ம், வந்த உடனே இது கத்தி இது தண்ணின்னு கேட்டதும் பக்கத்துல இருந்தவங்க ஓடியாந்து தண்ணி குடுத்துருக்காங்க. ம், ம், வீட்டுக்கும் அவன் வந்ததுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ள. ம், ம், ம்.
தண்ணி குடுக்கவும் அப்படியே தெய்வமேன்னு இது தெய்வமே சொல்லி மூலமந்திரம் சொல்லிட்டு இது மாதிரி தண்ணி குடிக்க குடிக்க தண்ணி குடுத்துருக்க கூடாதுங்களா, டக்குன்னு அப்படியே உயிர் அடங்கிடுச்சு. ம், ம், ம். உடனே அவங்க ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு ம். வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். அதே சொல்லி போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடக்கம் பண்ணணும்னு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, சரி. தம்பிக்கு 2 பசங்களும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஓஹோ! சரி. பெரியவனுக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே வந்த உடனே பார்த்தா பிளட் வந்துகிட்டு இருந்தது. எங்களுக்கு நாங்க இங்க நாமக்கல் பக்கத்துல நாங்க மகனூர் பக்கத்துல நாங்களும் 20 கிலோமீட்டர் தாண்டி தான் இருந்தோம். சரி. எங்களுக்கும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ம், ம். நாங்களும் போனோம். போனோனே இந்த மாதிரி பிளட் வந்துச்சு. தலப்பாவ கட்டிட்டு பேண்ட் சட்டை போட்டுருந்தான். தலப்பாவ கட்டிட்டான் பையன் வந்தோடனே பெரியவன். ம். கட்டுனோடனே அப்பா அப்பான்னு அழுதுகிட்டு தலப்பாவ கட்டிவிட்டான். கட்டும்போது ஒரு முழிப்பு திடீர்னு முழிச்சு பார்த்தான் தம்பி. ம், ம், ம். அடக்கானவன் 9 மணிக்கு காலையில 9 மணிக்கு அடக்காயிட்டான். ம், ம். வண்டியில இருந்து 9 மணிக்கு. இவன் 11 மணிக்கு வந்தான். ம், வந்துட்டு இந்த மாதிரி தலப்பா கட்டாத இருக்குது. நாங்க துணி மட்டும் தான் சுத்தி வச்சிருந்தோம். ம், ம், ம். தலப்பாவ கட்டி விட்டோம். கட்டிட்ட உடனே இந்த மாதிரி பிளட் இதான வந்துட்டே இருந்தது. அப்புறம் நானும் இங்க இருந்து போய் தம்பி தம்பின்னு தம்பி கைய புடிச்சு தம்பி தம்பின்னு அப்படியே ஒரு புன் சிரிவல் சிரிச்சான். ம், அப்படியே ம். என்னையும் பார்த்துட்டு. ம், ம். தெய்வத்திட்ட இருக்கும்போது சந்தோஷமா அதுங்க இருக்காங்க. ரைட்டுங்க. நமக்கும் மனசு கவலையா இருக்கு. அவங்க ம். சந்தோஷமா இருக்காங்க. ரைட்டுங்க. ரைட். இந்த 2மே நடந்தது. அப்புறம் ம். உடனே எங்க சாலைக்கு வந்துட்டு அப்பவும் அந்த அண்ணா தான் தீர்த்தம் கொண்டுட்டு வந்தாங்க. தேவதானந்தர் அண்ணா சாலையில இருந்து கொண்டு வந்து மையவெளி இது தேவதானந்தர் தான். அந்த ம், அண்ணன் தீர்த்தம் கொண்டு வந்து ம். சாலைப்படியில இருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கிறேன். சாலை பழனிவேல் அண்ணா தீர்த்தம் கொடின்னு தீர்த்தம் குடுத்து, காலையில நாங்க சொல்லிவிட்டு இவங்க நைட்டு 7 மணிக்கு தான் கொண்டு வந்தாங்க. சரி, சரிங்க. வீட்டுக்கு பின்பத்த வச்சு இது பண்ணும்போது அப்பவும் பிளட் வந்துட்டே இருந்தது. அங்க உள்ள எங்களுக்கெல்லாம் உறைஞ்சு போயிரும், வெறைச்சு போயிரும். இதுல அண்ணன் வந்து உடையெல்லாம் மாத்தி எல்லாத்தையும் எங்களை லேடீஸ் எல்லாம் வெளியில போக சொல்லி ஆம்பளைங்களை எல்லாம் கூப்பிட்டு ம். எவ்வளவு பரிசுத்தமா ஆயிருக்காங்க பாரு. இது எவ்வளவு காட்சி இந்த காட்சிக்கு தான் நீங்க சாலைக்கு வரணும், தலை பார்க்கணும்னு அண்ணன் விரிச்சு பேசுனாங்க தேவதானந்தர் அண்ணன். சரி, சரி, அந்த சரி. அந்த செயல் வந்து இப்ப எல்லாரும் பார்த்தாங்க எல்லாருமே. ம், ம், ம். பரிசுத்தமா இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த அந்த அது மாரி அப்புறம் நான் அடக்கம் பண்ணிட்டோம். அது சரி. அடுத்தது என்னோடது ஒரு ம். 2 நிமிஷம் சொல்றேன். சொல்லுங்க, நான் சொல்லுங்க. நான் ஜ நான் வந்து ஒரு இது 2020லயே சாலைக்கு வரலான்னு இருந்தேன் தம்பி. சரிங்க. தெய்வத்துக்கு வரும்போதெல்லாம் 2020ல வந்துருவேன்னு கண்டிப்பா 2020ல சாலை வாசியா வந்துருவேன்னு வேண்டிட்டு போவேன் நானு. வந்துரும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வேலை அப்ப பார்த்துட்டு இருந்தீங்களாக்கா? அரசாங்க வேலையில? சத்துணவு ஆய்வாளரா இருந்தேன் ஹைஸ்கூல்ல. சரி, சரி, சரிக்கா. அத நான் மே மே 20லயே ரிட்டயர்மெண்ட் ஆயிட்டேன். சரி, அப்ப சரி. நான் இப்ப வந்துர்றேன்னு தெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு போயிருந்தேன். அந்த அப்புறம் அடுத்த வர முடியல. கொரோனா பீரியட்னால வர முடியல. அந்த இடமெல்லாம் விக்க முடியல எங்களால உடனே. ரைட், அப்ப ரைட்டுங்க. கரெக்ட்டா ஜனவரில வந்து அப்போலாம் நம்ம வெளியில பொங்கல் வைக்கல. உள்ள தான் பொங்கல் வச்சோம். அவங்கவங்க விடுதியில வைக்க சொல்லி நம்ம ஆலயத்துல இங்க வைக்காம விடுதியில வச்சோம். அப்போ அந்த கொரோனா டைம்ல. ரைட்டுங்க. வச்சுட்டு 15 வச்சு 16, 17 இங்க இருந்துட்டு இ இரு 24ஆம் தேதி எனக்கு வந்து திடீர்னு இப்போ உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. ம், ம், இப்போ இங்க இருந்து 4 வீட்ல இருந்து 4 மணிக்கு சாயந்திரமா 4 மணிக்கு ம், ஒரு மாரி மயக்கம் வர மாரி, வாமிட் வர மாரி இருந்தது. ம், ம், உடனே ஆஸ்பத்திரி என்னைய கொண்டுட்டு போனாங்க. கொண்டு போனா டாக்டர்கிட்ட காமிச்சுட்டு அ ஒண்ணும் ஆகாது. நைட்டு தூங்குவாங்கன்னு சொல்லிட்டு பெட் மாரி வந்தது. ம். அதனால கொண்டு போயிட்டு அது நிறுத்துற மாத்திரை குடுத்தாங்க. வாங்கிட்டு உடனே வந்துட்டேன். குடும்ப டாக்டர் கிட்ட தான். சரி, சரிங்க. வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டு விடியல கரெக்ட்டா 4 மணி. 4 ம். மணிக்கு எந்திரிச்சு, அந்த ஒரு மாரி எனக்கு இருக்குன்னு எங்க வீட்லயும் சொல்லிட்டு பாப்பா வீடு எங்க கூட தான் இருந்தாங்க. அவங்ககிட்டயும் சொன்ன உடனே உடனே வீட்டிலேயே ஒரு மாரி வந்து அப்பெண்டிஸ் குடல் வெடிச்சு. ம். 3 லிட்டர் பிளட் ஃபுல்லா வந்துடுச்சு வீட்லயே. ஆஹா! பெட்லயே எல்லாம் வாமிட் வந்து எடுத்து உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லி, சரி, அந்த டாக்டர்கிட்டயே கூட்டிட்டு போனா, அவரு "இங்க முடியாது. நீங்க கோயம்புத்தூர் கொண்டு போங்க" சரி, சரி, அப்படின்னு சரி. சொல்லிட்டாங்க. உடனே கோயம்புத்தூர் போயி, அ
போற வழியில இங்க நாமக்கல்லையே ஃபர்ஸ்ட் அவங்க ஆக்சிஜன் வச்சு ட்ரிப் இறக்கி எனக்கு சலைன் போட்டுட்டு ஆம்புலன்ஸ்லயே தான் நர்ஸை கூட அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. சரி சரி. இவங்கெல்லாம் எல்லாம் வண்டியில உட்கார்ந்துருந்தாங்க. எங்க வீட்டுக்காரரு, எங்க மருமகன், பேத்தி, பிள்ளை எல்லாருமே. ம் இவங்க எல்லாருமே நான் ஏறும்போது எனக்கு ஒரு மாதிரி வீட்லயே சுயநினைவு இல்லாம போயிடுச்சு. ம் நல்லா ம் எல்லாம் வரவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்க ம். அப்புறம் ட்ரிப் இறக்கி இவங்க எல்லாம் மூலமந்திரம் சொல்லிக்கிட்டே எல்லாம் வரது, அத அழுதுட்டே அவங்களும் கூடவே அவங்க நாங்க நாமக்கல்ல இருந்து அங்க போக 4 மணி நேரம் ஆகும் கோயம்புத்தூர். அப்ப கோயம்புத்தூருக்கு. அது மாதிரி போய்க்கிட்டே சத்தத்துல போகும். பல்ஸ் எல்லாம் 25 கீழ லோவா வந்துருச்சு. கண்டிஷன் ஆயிடுச்சு. இவங்களது எல்லாம் லோ ஆயிடுச்சு. ம். போற வரைக்கும் தாங்குமோ என்னமோன்னு அதெல்லாம் பேச பிள்ளைங்கலாம் ரொம்ப கத்தல் பிடிக்க இவங்க ஆனா மூலமந்திரம் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க 2, 3 மணி நேரமும். சரி ஆனா சரி. நான் நாங்க ஜம்மு ஹாஸ்பிட்டல் காமிச்சுக்கிட்டு இருந்தோம். சரிங்க. அங்க அப்புறம் திடீர்னு போய் அங்க நிக்கவும், அது எனக்கு எங்க இருந்து பிளட் வந்து என்ன வந்தது, நல்ல சுய நினைவு வந்து இவங்க இப்ப நல்லா இருக்கிறாங்கன்னு நர்ஸும் பல்ஸ் பார்த்துட்டு, திடீர்னு நல்லா இருந்தது, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, ம் பையன் பையன் பெங்களூர்ல இருந்தான் வேலையில. ம் அ ம். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்ல அதுல தான் இருந்தது. சரி அப்புறம் சரி. நான் உடனே பையனுக்கு ஃபோன் பண்ணி, பையன் வந்து உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி இருக்காங்கன்னா, நாங்க போங்காட்டியே ஐசி வார்டுல இதுல ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஆப்ரேஷன் தியேட்டர்ல. அம்மாவுக்கு ம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அதுதான் அப்பண்டிஸ் மாதிரி இது ஆயிடுச்சு. பிளட் எல்லாம் வந்துருச்சு. நான் உள்ள ஐசியூல கொண்டு போய் போட்டுட்டு 2 நாள் யாரையுமே பார்க்க விடல. ஆப்ரேஷன் எல்லாம் நடந்திருக்கு. நான் உள்ள போகும்போது எனக்கு நல்ல நினைப்பு இருந்தது. நல்லா இருக்கு. அங்க நர்ஸுங்கிட்ட எல்லாம் நான் எங்க மூல மந்திரம் சொல்லுவேன். நான் 3 தடவ இதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. நான் ம் வந்து உளறல ம். அப்படின்னு 3 தடவ தெய்வத்த அடிச்சு மூல மந்திரம் 3 தடவ சொல்லிட்டேன். இனி என்னைய என்ன வேணாலும் செய்யுங்க. ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டேன். அப்புறம் 2 நாள் எனக்கும் சுயநினைவு எதுவுமே இல்ல. ஆப்ரேஷன்லாம் நல்லபடியா முடிச்சுட்டாங்க. சரி முடிச்சு சரி. இந்த அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும்போது திடீர்னு ஒரு மாரி எனக்கு மேலே எல்லாம் சங்கிலி எல்லாம் தொங்குற மாரி அந்த தியேட்டருக்குள்ளேயே ம் ம் தொங்கிட்டு எனக்கு மூச்சு அப்படியே இதா ஒரு மாரி நல்லா இல்ல. உடனே ம் தெய்வமேன்ட்டு மறுக்கா நான் மூல மந்திரம் சொல்றேன். நர்ஸ் எல்லாம் கிட்ட நின்னாங்க. எங்க தெய்வத்து மந்திரம் தான் சொல்றேன். நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்டயும் சொல்லிட்டு 3 ம் தடவ மூல மந்திரம் சொல்றேன். என் பின்னாடியே தெய்வம் நின்னுகிட்டு இருந்தாங்க. நின்னுட்டு ம். பின்னாடியே கைய இப்படியே பின்னாடி கொண்டு வந்து பின்னாடி புடனையில ஒரு அடி டப்புன்னு போட்ட உடனே அந்த சங்கிலி எல்லாம் கழட்ட விழுந்துருச்சு. ம் 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 தெய்வமே, தெய்வமே என்னை காப்பாத்திட்டீங்க. நானே அங்கேயே ஹாஸ்பிட்டல்லயே ம் ம் ம். அந்த மாரி இருந்துட்டு, அப்புறம் அடுத்த நாள்ல எனக்கு நான் இத வார்டுக்கு தனியா கொண்டு வந்து, அங்க நல்லா முடிச்சு, இப்ப நல்லபடியா இருக்கேன். இது ரொம்ப எல்லாம் சந்தோஷம். காட்சி அளித்தது, எல்லாம் தெய்வம் தான் எனக்கு இந்த இத்தனை இதுவும் குடுத்தது. அதனால நாங்க உடனே நிக்கணும், எவ்வளவுக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாத்தையும் வித்துட்டு நாங்க இங்க 2021லயே வந்துட்டோம் தம்பி. வந்துட்டீங்க. இப்ப சாலையில இருந்தா பேசுறீங்க. ஆமாமா. சாலையில இருந்து தான் பேசுனேன். சாலைவாசியா வந்துட்டோம். பையனும் வேலைய ரிசைன் பண்ணிட்டு, அதுவும் பையனும் பேரனுங்கலாம் தமிழ் நல்லா கத்துக்கிட்டும்ன்ட்டு கூட்டிட்டு வந்துருச்சு. பையனுக்கு 2 பையன். எல்லாம் சரி இங்க தான் சரி. இருக்கோம். நாங்க எல்லாரும் இல்லைங்க. நல்லா இருக்கோம். இது நல்லது. இது இது இதுவரை நான் சொன்ன மாரி நான் பேசினதுக்கு இப்போது இருக்கும் 69 ஜாதிகள் அடங்கிய ஆயிரக்கணக்கான எமது மெய்வழி திருமல மக்கள் அனைவருக்கும் நீடூழி வாழ்வது போல இதனை பார்த்து தொடர்ந்து கொள்ளும் உலக மக்கள் அனைவரும் நீடூழி வாழ்க. தெய்வ திருள்களை தெய்வ திருச்செயல்களை பற்றி பேசியதை கேட்டுக்கொண்டு அனைத்து ஜீவியர் அனைவருக்கும் நமஸ்காரம். என்னை பேச வாய்ப்பு கொடுத்த நமஸ்காரம். கண்ணன் தம்பிக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். நல்லது. தெய்வ திருப்பாதங்களுக்கு நன்றிகள் அனைத்தும் உரித்தாகுக. ரொம்ப சந்தோஷம். நாங்களும் முதல்ல இந்த மாதிரி வந்து ஒரு லைவ்ல தெய்வத்தை நேர்ல பார்த்த ஒரு பிறவியை வந்து சொல்றது இதுதான் முதல் தடவை. அதனால ரொம்ப மகிழ்ச்சிங்கக்கா. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவ பேசுறேன் தம்பி எல்லாம். ரைட் ரைட். நான் சொல்லிட்டே இருப்பேன் முன்ன சேகர்வேல நான் சொன்னாங்க. அப்போ அந்த யுகத்தவ சாலையில பேசும்போது ஊர் ஊரா வந்து சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ இந்த ஒரு மதுரை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி இப்படியே வந்துட்டு இருந்தது. அப்போ நான் சொல்லி வச்சிருந்தேன். அண்ணா கரெக்டா சொல்லுங்க. நாமக்கல் வரும்போது நம்ம அக்கா இருக்காங்க. அவங்க பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த சிஸ்டம் மாறி போச்சு. நடுவுல வேற சில விஷயங்கள்லாம் மாறிடுச்சு. அப்புறம் நாங்களும் விட்டுட்டோம். திடீர்னு ஏதோ ஒரு உதிப்பு தெய்வம் வந்து இந்த மாதிரி கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சட்டுன்னு எனக்கு போன வாரம் தான் தோணுச்சு. அதனால உங்க கிட்ட கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிக்கா.
நாங்க இது எல்லாம் தெய்வத்தோட சித்தம் தான். அவங்க இல்லாத ஒரு இடம் செய்யாது. அவங்கதான் என்னை பேச வச்சது. இதெல்லாம் செய்த எல்லாம் அவங்கதான் என்னை இப்ப எல்லாருக்கும் நமக்கு எல்லாரும் தெய்வம் தான் எல்லா விதத்தையும் காப்பாத்துறாங்க. அவசியமா அவசியமா அக்கா. நல்லது தம்பி. ரொம்ப மகிழ்ச்சிக்கா. அக்கா இன்னொரு தோத்திரம் நீங்களே பாடுவீங்க, நம்ம அப்படியே நிறைவு பண்ணிக்கலாம். பாடுறேன் தம்பி. பாருங்க. ஆத்தாளாய் வந்தெனக்கு அமுதம் ஊட்டி அனைத்தடிமை கொண்ட எந்தன் அம்மா அம்மா கூட்டாளே உலகமெல்லாம் நிறைந்து வீச கூட்டிவிட்ட பெரும் கருணை மலையேயாகி தீத்தாளே மலத்தின் உவடதெல்லாம் நீக்கியள வெறிப்புகின்ற நிமிழவேணி வேத்தழுப்ப முகம் பார்த்து அந்நாள் வந்து வெள்ளடியை கொடுத்தாண்டோ வேலோய் போற்றி. குருநாதர் நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகிழ்ச்சிக்கா. எல்லாருக்கும் நமஸ்காரம். 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 எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம்க்கா. நமஸ்காரம். நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம் எல்லாரும். நமஸ்காரம்.